ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மைடிமோனோட 6th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். போன எபிசோடு எங்கே எண்டாக இருக்கும் அப்படின்னா, எப்படியோ ஹீரோயினி வந்து எமர்ஜென்சி எஸ்ஓஎஸை வந்து அழுத்திடுவாங்க. ஸோ அது கால் கன்வெர்ட் ஆகி ஹீரோவுக்கு போனோடனே ஹீரோவுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும். ஹீரோயினி ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வேகமாக கார் எடுத்துகிட்டு வருவார். டிராஃபிக்கெல்லாம் தாண்டி வந்து எப்படியோ ரீச் ஆயிடுவார். பார்த்தா அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். லிஃப்ட்டில் போகலான்னு பார்த்தா ஸோ ஓகே நம்ம வந்து ஸ்டெப்லேயே போயிடலான்னு அப்படியே ஒரு வழியாக ஏறி போயிடுவார். பட் ஆனால் இங்கே வில்லன் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார். ஹீரோயினி ரொம்ப கெஞ்சுவாங்க, என்னை விட்டுரு என்னை விட்டுருன்னு. பட் ஆனால் அதெல்லாம் அவன் காதுலேயே வாங்குற மாதிரி இல்லை. யாரோ வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த ஊப்பை ரொம்ப அழுத்தறான். கரெக்டாக அழுத்தினதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினி கீழே விழுக போயிடுறாங்க. பட் ஆனால் வந்து ஹீரோ வந்து எப்படியோ பிடிச்சி காப்பாற்றிடுறாரு. பட் அவன் அந்த இடத்துல இல்லை, அவன் போய் ஒளிஞ்சிக்கிறான். ஸோ வந்து அவங்களும் கரெக்டாக வந்து பிடிச்சி மேலே எடுக்கலான்னு இழுக்கும்போது பார்த்தா அவன் ஹீரோவையும் சேர்த்து தள்ளி விட்டாரான். பட் ஹீரோ பவர் யூஸ் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. ஓரளவு தான் வந்து அவங்க ரிலாக்ஸே ஆகுறாங்க, ஏன்னா தப்பிச்சிட்டோம் அப்படின்றத. அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணதை ஹீரோயினி ரொம்ப பார்த்துருப்பாங்க. அது ரொம்ப ஸ்கேரானனால எப்படியோ ஹீரோவை ஹக் பண்ணி ரொம்ப அழறாங்க. அழுது முடித்ததுக்கப்புறம் அழுதுகிட்டே இருப்பாங்க. கசின் ஸ்டெப்லேருந்து மேலே வருவார். இது இவங்க 2 பேரும் ஹக் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போது ஹீரோயினிக்கு வந்து அவர் ஒரு கிளாஸில் வாட்டர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஓகே தானே, நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேணாம்ல, டாக்டரை பார்க்க வேணாம்ல அப்படின்னோடனே, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ சொல்கிறாரு, லாக்கெலாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே, என் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குறாரு. அப்போது கேமராவில் பார்க்குறாங்க, அவன் உள்ளே வரான். அந்த உள்ளே வர சீனெல்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு அன்றைக்கி காரில் வந்தவன் தானே அப்படின்னோடனே ஹீரோயினிக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஆக்சுவலாக காரில் கொலை பண்ண வந்தவன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்கில் இருக்க மார்க்கை வச்சு இவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க. அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கசின் கேட்குறாரு, எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அவங்க யாருமே அவங்கள மதிக்கலை. அப்போ வந்து ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாரு ஒரு ரூமுக்கு. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அங்கே அதாவது டெரஸ்லேருந்து கீழே விழுக போன நீங்கள் எப்படி வந்து கடைசியில் படிக்கட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, உனக்கு அவ்வளோ க்யூரியஸாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நீ போய் அவட்டே கேளு, ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொன்னேன்னு. நான் அவகிட்ட கேட்டேன், ஆனால் அவன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எதையுமே சொல்ல மாட்டா, அவளுக்குள்ளேயே வச்சுக்குவா. அதனால் நீ சொல்லு அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு அவர் இருந்துட்டு சொல்கிறாரு, சொல்லு அப்படின்னா அவர் ஹீரோ ஆனால் சொல்கிற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நீ ஏன் கேட்குற, உனக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தா அப்படின்னு சொன்னோன்னே, நான் மட்டும்தான் அவள் சைடு இருக்கேன், அவள் சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கும் அது வலிக்கும் அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் விடுறாரு. அதுக்கு ஹீரோக்கு ஜெலஸானாலும் இருந்தாலும் வந்துட்டு சமாளிச்சிடறாரு. நீ மட்டும் அவள் பக்கத்தில் இல்லை, நானும் அவள் கூடயே தான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெரஸ்கில் போய் அவங்க நடந்ததெல்லாம் வந்து அங்கே நின்று பார்த்துட்ருப்பாங்க. ரொம்ப ஸ்கேர் ஆகி உட்காருவாங்க. அப்போ வந்து கசின் வந்து கேட்குறாரு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ எதுக்கு வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இருந்துட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க, நான் வந்து தனியாக தான் இருக்கணும்ல, இன்றைக்கி வந்து என்னை இப்படி கொன்னவன் நாளைக்கு எந்த விஷயத்தில் வருவானே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப புலம்புறாங்க. நான் பிரேவாக இருந்திருக்கணும், ரொம்ப புலம்பவும் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இனிமேல் வந்து தனியாகலாம் வந்து இதை ஃபேஸ் பண்ண வேண்டாம், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாரு. அப்போ ஹீரோயினிக்கு சரியான ஷாக்கு, என்னடா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா, எனக்கு பதில் நீ அவனுக்கு பதில் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவரும் கையை நீட்ட ஹீரோயினி செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து நார்மலாக அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் பற்றி அவங்க இது பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களாம், அவங்களும் அவங்க செக்ரட்டரியும். அப்போ வந்துட்டு இது மாதிரி இருக்கும்போது நம்ம சாய்ஸு டெசிஷனு அதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. அப்போது செக்ரட்டரிக்கு புரியாது, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நான் வந்து ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுவாங்க. அப்போ ஹீரோ புலம்புவார், என்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நியூஸ் பேப்பர்லேயும் வந்துட்டு அவரோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்து டென்ஷனாகி அந்த நியூஸ் பேப்பரை தூக்கி வீசிடுவார். அந்த ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு விளாண்ட்ருப்பாங்க. அப்போ வந்து கரெக்டாக ஹீரோயினி அத அவங்க பக்கத்துல போய் நின்னுட்டுருப்பாங்க. ஹீரோயினி போய் பக்கத்துல நிக்கவும், இவங்க அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து அ ஹீரோயினுக்கு அதில நம்பிக்கை இருக்கும். அவங்களும் வந்து இந்த கார்டெல்லாம் ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க. அதே மாரி ஹீரோவுக்கு வந்து கால் வருது. என்னன்னு பார்த்தா, அவரோட செக்ரட்டரி வந்திருப்பாரு. "உனக்கு பின்னாடி தான் இருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, இவன் என்ன பண்றான் இங்கன்ற மாரி 2 பேரும் அவங்களோட மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிர்றாங்க. அப்ப வந்து அவரு வந்து ஃபுட்டு கொண்டு வந்திருப்பாரு ஹீரோவுக்கு. ஆக்சுவலா வந்து அங்க இருக்கிற அதாவது ஒன் சைடு லவர் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருப்பாங்க. பட் ஆனா வந்து இவரு எதுவும் வந்து சொல்லிக்க மாட்டாரு. நான் தான் பண்ணேன். உனக்கு நீ சாப்பிட மாட்டேன்ற இதில வந்து பண்ணேன். உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுருன்னு சொல்லுவாரு. அப்பதான் சொல்லுவாரு, "நீ அவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு" இவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் நேத்து நடந்ததெல்லாம் சொல்றாரு. "நான் வந்து இப்படி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். பட் ஆனா அக்செப்ட் பண்ணிக்கலாம்" அப்படின்னு நேத்து நடந்ததெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா, கசின் அப்படியே நடந்து போறாரு. போயிட்டு போயிட்டுருக்கும்போது இவரு ஒரு வியர்ட்ல பார்ப்பாரு. அந்த இது சூப்பரா இருக்கும். அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது, அவங்க ஒரு ஃப்ளவர் பாட் எடுத்துட்டு அவங்க ஹீரோயினி கிட்ட குடுப்பாரு. அப்போ இது என்னது அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டு, அவங்க சைல்ட்ஹுட்ல நடந்ததெல்லாம் பத்தி பேசி சிரிச்சு நல்லா ஜாலியா இருப்பாங்க. "ஒயின் எதா குடிக்கிறியா?" அப்படின்னா, "சரி ஓகே" அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இவர் ரொம்பவே ஜெலஸ் ஆயிருப்பாரு. என்னடா பண்றதுன்னு தெரியாம அ அவரோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரான காஃபிய குடிச்சிட்டு இருப்பாரு. சும்மா ஒரு கப் கிளாஸ அப்படியே படக் படக்குன்னு குடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து சொல்லுவாரு, 100 டிப்ஸ் ஆஃப் லவ்வுன்னு சொல்லிட்டு ஒரு புக்க ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அப்பதான் அவருக்கும் தெரியும், இவன் மேல க்ரஷ்ஷா இருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயி திருப்பி காஃபிய குடிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு காஃபி தான் நம்ம ஃபேவரைட் ஆச்சேன்னு எடுத்துட்டு வெளிய வருவாரு. வெளிய வரும்போது நம்ம கசினும் வந்து கிராஸ் ஆவாரு. நான் உன்ன தான் பார்க்க வந்தேன் அப்படின்னோனே, இவன் எதுக்குடா என்ன பார்க்க வந்தான் அப்படின்ற மாரி கூடயே போவாரு. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ அவள வந்து வச்சு விளையாடாத, அவளோட ஃபீலிங்ஸ்ல இது பண்ணாத" அப்படி இப்படின்னு வந்து இவரு சொல்லிட்டே இருப்பாரு. பட் ஆனா ஹீரோ அதெல்லாம் காதுல வாங்குற மாரியே இல்ல. "நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது" அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அப்போ வந்து செக்ரட்டரி சொல்லுவாங்க, ஆ மெ ஹீரோயினி வந்து வெளிய போறாங்க அப்படின்னு சொன்னோனே, இவரும் வந்துட்டு "எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ரொம்ப பிஸி" அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணுவாரு. அப்ப அவர் அவங்க இருந்துட்டு கசின் இருந்துட்டு சொல்லுவாரு, "நீ பாடிகார்ட்னா பாடிகார்டா மட்டும் இரு. தேவையில்லாம கிராஸ் பண்ணாத உன்னோட லைன" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ எனக்கு இங்க அந்த மாரி எந்த கிராஸும் கிடையாது. லைனு போட்டு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கார்ல வந்துட்டுருப்பாங்க. ஹீரோவும், ஹீரோயினியும். அப்போ ஹீரோ கேட்பாரு, "நீ ஏன் வந்து என்னோட நம்பரையும், அவ நம்பரையும் எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ்ல சேவ் பண்ண?" அப்படின்னு சொன்னோனே, அப்போ ஹீரோயினி சொல்லுவாங்க, "நீ வந்து என்னோட பாடிகார்டு. சுக்குன் வந்துட்டு என்னோட ஃபேமிலி" அப்படின்னு சொன்னோனே, "ஓ!" அப்படின்னோனே, "சரி நீ எதுக்கு நேத்து என்ன ப்ரப்போஸ் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா சொல்லியிருப்பாரு. பட் நெக்ஸ்ட் சீனுக்கு போயிருவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு எங்கே போவாங்கன்னா, அந்த மிரை குரூப்போட அனதர் ஒரு இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போம்போது எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. ஹீரோயினி நடந்து வரத பார்த்துட்டு, எதுக்கு இவ இங்க சம்மந்தமே இல்லாம வரா அப்படின்னு சொல்லிட்டு, மிரே குரூப் ஃபேமிலி வந்து ரொம்ப பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட கான்வர்சேஷன் நார்மலா போயிட்டுருக்கும். ஆக்சுவலா வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு பையன் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருவான். எதுக்கு இவ வந்தா? அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஹீரோயினி சொல்லுவாங்க, "அ எனக்கு வந்து இவர் இந்த ஸ்பீச்ச முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நாளைக்கு வந்துட்டு எனக்கு கல்யாணம். மறக்காம வந்துருங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நம்மலாம் வந்துட்டு ஃபேமிலி இல்லையா? ஸோ நீ வந்து கண்டிப்பா வந்துருங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னோனே, எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அத விட அந்த பையன் ஃபர்ஸ்ட்டு பையனோட சன்னுக்கு வந்து ரொம்பவுமே ஷாக்கா இருப்பான். அதுக்கு இவங்க இத முடிச்சுட்டு சொல்லிட்டு கீழ இறங்கி வருவாங்க. எனக்கு இறங்கி வரும்போது, "எங்கடா ஹீரோவ காணோம்" அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கும்போது, இவங்க வந்து அந்த வில்லன பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவன் மூவ் ஆன் ஆகுவான் இவங்கள பார்த்ததும். பட் இவங்க அவன பார்த்துட்டே வரும்போது பார்த்தா, அந்த ஃபேக்ட்ரி ஓப்பனிங்கோட அந்த இத வெடிப்பாங்க. வெடிக்கும்போது இவங்க பயந்து ஸ்லிப் ஆவாங்க. பட் ஹீரோ புடிச்சிருவாரு. டுடே வந்து வெட்டிங்க்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயினி வந்து ஒரு யூடியூப் ஆட் குடுக்க சொல்றாங்க. அதாவது அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல. ஸோ வந்து ஹீரோயினியும் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல வந்துட்டு ஒரு ஆட் குடுக்குறாங்க. ஆட் குடுத்து முடிச்சோனே வந்துட்டு செக்ரட்டரி சார் கிட்ட கேட்குறாங்க, "என்ன இன்னைக்கு வந்து இது இருக்கு?" அப்படின்னு சொன்னேன். செக்ரட்டரி சும்மா பெரிய லிஸ்ட்டா போடுறாங்க. "நீங்க இத பண்ணணும், அத பண்ணணும், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பவ் பண்ணணும்." அப்படி இப்படின்னு சொன்னோனே,
கொஞ்சம் சிம்பிளா பண்ண முடியாதா? அப்படின்னா, இது வெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செக்ரட்டரி. அப்போ ஹீரோயினியும் ஓகே அப்படின்ற மாரி விட்டுர்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே போனோனே, இவங்க தனியா உட்காந்துட்டு, அ அவங்க சொல்றாங்க, "நீங்க இத தானே நெனச்சீங்க?" அப்படின்னு சொன்னோனே, மேடம் ஜூவ நெனச்சு பார்க்குறாங்க. அப்போ கரெக்ட்டா வந்து அவங்களும் வந்துர்றாங்க. வந்து இமேஜினேஷன்ல, அ "என்ன இவ்ளோ அழகா இருக்க ட்ரெஸ் எடுத்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அ அவங்கள பேசிட்டு இருக்கிற மாரி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா செக்ரட்டரி வந்தோனே, இவங்களுக்கு அவங்க இல்லன்ற ஃபீலிங் ரியலைஸ் ஆகுது. ஆ இது கண்லேருந்து அப்படியே தண்ணியெல்லாம் வருது. அவங்க அதெல்லாம் எதையுமே காட்டிக்காம ஸ்டேஜ் கிட்ட போறாங்க. ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்களோட மேடம் ஜூவோட ஃபேமிலி வராங்க. "நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு சன் கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, "நம்மலாம் ஃபேமிலி இல்லையா? நான் எப்படி வராம இருப்பேன்?" அப்படின்னு சொன்னோனே, அப்போ அவரோட ஒய்ஃப் சொல்றாங்க, "நீங்க ரொம்பவே அழகா இருக்க இந்த ட்ரெஸ்ஸில" அப்படின்னோனே, "ஓ! நீ நெனச்சத நடத்திட்ட" அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்றாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அ அவங்க அங்கேருந்து போய் அவங்க சீட்ல உட்கார்றாங்க. உட்காரும்போது, "அவ எப்படியோ நெனச்சத நடத்திட்டாளா" அப்படின்னோனே, "இத ஏதாவது ஸ்டாப் பண்ண முடியாதா?" அப்படின்னோனே, "இது நமக்கு என்ஜாய் பண்ணுற டே. ஸோ, அதனால என்ஜாய் பண்ணு" அப்படின்னு சொல்லிர்றாரு. கரெக்ட்டா வந்து பிரைடும் வந்து ஸ்டேஜுக்கு வராங்க. அ நம்ம ஹீரோ தான் வந்து ஆக்சுவலா நம்ம மணப்பையன். மணப்பொண்ணு ஸ்டேஜ நோக்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. எப்பயும் போல அவங்களோட கல்ச்சர் படி வந்து ரிங் சேஞ்ச் பண்ணிட்டு, அ அப்போ வந்து வாசிக்கும்போது, "த ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ரிங் மாத்தும்போது சொல்லுவாங்க. பட் வந்து இத சேஞ்ச் பண்ண சொல்லுவாரு. "த ரெஸ்ட் ஆஃப் தேர் லைஃப்" அப்படின்னு சொல்லி மாத்த சொல்லிருவாரு. ஓகேன்னு சொல்லி இத ஹீரோயினியும் சொன்னனால மாத்திருவாங்க. அண்ட் வந்து இவங்களுக்குள்ள அந்த அதுக்கு முந்தத்த நாள் நைட் வந்து கான்ட்ராக்ட் வச்சிருப்பாங்க. அதாவது ஹீரோவும், ஹீரோயினியும் வந்து எந்த ஒரு பப்ளிக் ஐடல் மாரி நடந்துக்கணும். அதாவது பப்ளிக் கப்பிள்ஸ் மாரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நெறையா ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்ல இவங்க 2 பேரும் சைன் போட்டு அண்ட் வந்து மேரேஜுக்கும் வந்துருவாங்க. அப்போ வந்து ஏன் வந்து ஹீரோயினி வந்து ஹீரோவ சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அன்னைக்கு வச்சு கார்ல கேட்டாங்கல்ல, அப்போ வந்து ஹீரோ சொல்லுவாரு, "நான் உன்ன சாக விட மாட்டேன். நீ சாகக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. ஹீரோயினி அதில டச் ஆயி, ஸோ அவர வந்து அவங்களோட ஹஸ்பண்டா வந்து கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டா வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த ரிங்கெல்லாம் மாத்தி முடிச்சதுக்கப்புறம் பிரைட் அண்ட் க்ரூம வந்து கங்ராஜுலேஷன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, எல்லாருமே வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இதா இருப்பாங்க. செக்ரட்டரிஸ் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அப்போ வந்து மிரே குரூப்ஸோட ஃபர்ஸ்ட்டு பையனோட சன்ன பார்க்கும்போது, அந்த ஸ்மைல் வந்து வியர்டா ஸ்மைல் பண்ணுவான். ஸோ அப்போ வந்து ஹீரோயினிக்கு ஒரு லாக் ஆகும். என்ன இவ இவ்வளோ வியர்டா இது பண்றா அப்படின்னோனே, நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போறாங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில வந்துட்டு, "நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ வந்து கிஸ் பண்ணணும்." அப்படின்னு சொன்னோனே, இவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "இது எங்களோட பிரைவேட் லைஃப் இல்லையா? இதெல்லாம் பண்ணுமா?" அப்படின்னு ஹீரோயினி பக்கத்தில கூப்பிட்றாங்க. அப்போ அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு தனித்தனி போஸ் 2 பேத்தையும் குடுக்க சொல்றாங்க. 2 பேரும் தனித்தனியா போஸ் குடுக்குறாங்க. போஸ் குடுத்து முடிச்சதுக்கப்புறம், கசின் வந்து கொஞ்சம் ஃபீலிங்கில இருப்பாரு. ஸோ வந்து சரி இவங்களுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போம்போது, "வா பேபி நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி சும்மா ராக்கா கூப்பிடுவாரு. அப்போ சரி அப்படின்னு சொல்லி ஹீரோனியும் அந்த கார்ல போயிருவாங்க. தென் வந்துட்டு இங்க அவங்க ஒன் சைட் க்ரஷ் இருப்பாங்க இல்லையா? ஜின் அவங்க வந்து ரொம்ப கோவமா இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஹீரோக்கு மேரிட் ஆனனால. அந்த கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. டென்ஷன் ஆனோனே ஆக்சுவலா வந்து செக்ரட்டரி மேல தான் ரொம்ப கடுப்புல இருப்பாங்க. "நீ என்ட்ட பொய் சொல்லிட்ட" அப்படி இப்படின்னு சொன்னோனே, அவங்க சொல்றதே காதுல வாங்காம, "நீ வாய மூடு" அப்படி இப்படின்னு ரொம்ப கன்னா பின்னான்னு திட்டிருவாங்க. திட்டிட்டு அங்கேருந்து போயிர்றாங்க. போயிட்டு அவங்க ரொம்ப ஃபீலிங்கில இருப்பாங்க. ஸோ, அதனால அந்த வில்லனும் வந்து செம கடுப்பா இருப்பாரு. ஏன்னா வந்து இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதில்ல. அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோவ வந்து பின் பண்ணி வச்சுருவாரு. இங்க ஹீரோ, ஹீரோயினி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இதுக்கு வருவாங்க, ஹோமுக்கு வருவாங்க. வந்துட்டு ஹீரோவோட லாக்கெல்லாம் வைப்பாங்க. அதாவது ஹேண்ட்ஸ வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் வைப்பாங்க லாக்ல. இது முடிச்சதுக்கப்புறம் இது வந்து பிரேக் ஆகாதா? அப்படின்னோனே, "இல்ல இது அட்வான்ஸ்டு" அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயினி உள்ளே கூப்பிட்டு போவாங்க. ரூமே ரொம்ப மெஸ்ஸாக செம்ம கேவலமாக இருக்கும். அப்போது உள்ளே யாரோ இருக்காங்கன்னு நினச்சிட்டு ஹீரோ அப்படியே கூப்பிடுவாரு. அதெல்லாம் கிடையாது, என் ரூம் எப்படியுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. சரி நீ வந்துட்டு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அந்த ரூமில் போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நீ உன் கையை கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் வந்து கையை கொடுப்பாங்க. ஒன்று ஒன்று ஒரு ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்காக டின்னர் பண்ண முடியுமா அப்படின்னோடனே, நான் வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து சர்வெண்ட் கிடையாது அப்படின்னோடனே, ஓகே எனக்காக இன்னியும் ஒன்றே ஒன்று பண்ணுறியா? நான் வந்து ஒரு கிளாத்தை வந்து வேஸ்ட் பின்னில் போட்டேன். அதை வந்து எனக்கு திருப்பி எடுத்து கொடுக்குறியா? அப்படின்னோடனே, சரி ஓகே எடுத்து தரவா அப்படின்னோடனே, அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கிளாத் பின்னில் போயிட்டு தேடுறாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக தூக்கி வெளியே போட்டுகிட்டே இருக்காங்க. போட்டு முடிச்சோடனே எப்படியோ ஹீரோ வந்துட்டு அந்த கிளாத் பின்னை தேடி எடுத்துடுறாரு. ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து கையில் கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. என் கசின் வந்துட்டு அவர் வந்து சன்னோல் ஃபவுண்டேஷனை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்பாரு கூகுளில். ஏன்னா வந்து அது ஹீரோவோட ஃபவுண்டேஷன் இல்லையா, ஸோ அதனால் வந்து அதை சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்பாரு. இங்கே வந்து ஹீரோ ஹீரோயினி எப்பயும் போல் வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே என்ன பேசுறதுனே தெரியாமல் ஷவர் எடுத்தியா நீ ஷவர் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தூக்கம் வருது நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் மார்னிங் வந்து ரொம்ப சவுண்டு போட்டே ஹீரோயினி சாப்பிட்டுட்ருப்பாங்க. என்னடா காலங்காத்தாலே சவுண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ வெளியே வருவார். அப்போது ஹீரோயினி ஒரு க்யூட் ரியாக்ஷனில் இருப்பாங்க. என்ன நான் காலையிலேயே அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வராரு. அப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இனிமேல் வந்து ஒர்க் ஓவராக இருக்கும் அப்படின்னோடனே, ஏன் அப்படின்னு, ஆமாம் வந்து எனக்கு வந்து ஒருத்தர் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னோடனே, யார் அப்படின்னு சொன்னோடனே, இப்படி வந்து மின்ஸோட ஃபஸ்ட்டு பையன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பையனோட சன் அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்துட்டு அவன் அங்கே செம்மையாக கராட்டே இதில் வந்து புரட்டி போட்டுட்ருப்பான் ஒருத்தனை. இது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் இது இது பண்ண வந்துடுவான். வாஷ்ரூமுக்கு வந்து வாஷ் பண்ணிட்டுருக்கும்போது இங்கே ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து அவங்கள வந்து இது பார்த்துட்ருப்பாங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவன் எங்கெங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவனோட காரை வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவன் வந்து சப்வேக்கு கீழே இறங்கி போவான். இங்கே ஹீரோ பார்த்தா காஃபி குடிச்சிட்டு இருப்பார். எனக்கு எங்கடா காஃபி அப்படின்னோடனே அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் 2 பேரும் அவனை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அவன் ஒரு சப்வேல இறங்கி ஒரு ரேக்கை போய் ஓப்பன் பண்ணிகிட்ருப்பான். இவங்க வந்து அட் த சேம் டைம் ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்து பார்ப்பாங்க. அதாவது ஃபோட்டோ கேலரி, அதை வந்து ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேரும் உட்காந்து அவனை பார்த்துட்ருப்பாங்க. இவன் வந்து யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கே அங்கேருந்து அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் ஆவான். இதோட இந்த எபிசோடு முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.